Hello friends, welcome to Narmanam channel. இன்னைக்கு நம்ம black dal மசாலா பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது நான் 100 கிராம் சுண்டல் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு 2 ஸ்பூன் தனியா மிளகாத்தூள் ரெண்டும் சேர்ந்தது, பட்டை ஒரு துண்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-15 கிட்ட மிளகு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு. விருப்பம் இருக்கிறவங்க பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸ் ஆனியன் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் போடுறதுக்கு. ஆரம்பிச்சிடலாமா? இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். மிளகு போடுறேன், சோம்பு, பட்டை, ஜீரகத்தை கடைசியில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜீரகம் ரொம்ப செவந்துருச்சுன்னா கசக்கும். இது கொஞ்சம் செவந்ததும் அது போட்டுடலாம். இந்த வறுத்த மசாலாவை இப்போ நம்ம கொஞ்சம் காத்தார வச்சிடலாம். அடுத்து மசாலாவுக்கு தேவையான கிரேவியை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு பேனை வச்சு சூடு பண்ணிடலாம். சூடாயிடுச்சு. கொஞ்சம் வதக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறத போட்டுடுறேன். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் குயிக்காகவே நம்ம பண்ணிடலாம் மசாலா. கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கும் போதே நம்ம இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இது போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த மிளகாய் பொடி தனியா பொடி ரெண்டுத்தையும் இப்போவே சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிட வேண்டியது தான். அதே மாதிரி வறுத்து வச்சுருக்க மசாலாக்களையும் பொடி பண்ணி வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டையை இடிச்சுக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் போட முடியாது. அதோட நம்ம கையில் இடித்து சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதோ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி விழுதாக அரைச்சி வச்சாச்சு. நம்ம வறுத்து வச்ச மசாலாவை பொடிச்சு வச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணி கிரேவி ரெடி பண்ணிடலாம். பேன் சூடாயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் வந்து அவங்கவுங்க விருப்பம். ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா ஆயிலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக வேணும்னு இருப்பாங்க. அதனால தான் நான் ஆயில் அளவு சொல்லலை. அவங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு,
கொஞ்சம் சோம்பு, அது பொரியும் போதே கருவேப்பிலை, எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை லேசாக உடச்சி போடுறேன். ஏன் இப்போ போடுறேன்னா, பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் இப்போ வதக்கும் போது போட்டோம்னா, பொரிக்கும் போது போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வேக வச்ச கருப்பு சுண்டலை போடுறேன். வெள்ளை சுண்டலுக்குன்னா கருப்பு சுண்டல் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். சுண்டலை போட்டு கொஞ்சம் பெரட்டினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி விழுதை இப்போ சேர்த்துடலாம். ஏற்கனவே உப்பை ஆட் பண்ணிட்டோம், மறந்துட்டோங்க, இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டதுனால அதிக நேரம் தேவைப்படாது. மேக்ஸிமம் ஒரு 10 to 12 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. கிரேவி கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா பொடியை ஆட் பண்ணிடலாம். தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இந்த திக்னஸ் வேணுன்றவங்க இந்த திக்னஸில் இறக்கிடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக வச்சு இறக்கிக்கலாம். நான் இப்போ இறக்கிட போகிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நம்ம சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.